ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து நம்ம த கார்டன் ஆஃப் சைரஸ் அந்த ஒர்க்கோட சம்மரி பார்க்கலாம். ஆக்சுவலி இதனோட ஃபுல் டைட்டில் வந்து என்னன்னு பார்த்தோன்னா த கார்டன் ஆஃப் சைரஸ் ஆர் த குன்சிக்வல் லொசேஞ்ச் ஆர் நெட்வொர்க் பிளான்டேஷன்ஸ் ஆஃப் தி ஏன்ஷியன்ஸ் நேச்சுரலி ஆர்டிஃபிஷியலி மிஸ்டிக்கலி கன்சிடர்ட் இஸ் எ டிஸ்கோர்ஸ் ரிட்டன் பை சர் தாமஸ் ப்ரவுன். இது யார் எழுதுனாங்கன்னு பார்த்தோன்னா சர் தாமஸ் ப்ரவுன். ஆக்சுவலி இதில் வந்து எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 5 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து த குவின்செக்ஸ், செகண்ட் வந்து த குவின்செக்ஸ் ஆர்டிஃபிஷியலி கன்சிடர்ட், தேர்டு வந்து குவின்செக்ஸ் நேச்சுரலி கன்சிடர்ட், ஃபோர்த்து வந்து குவின்செஸ் மிஸ்டிக்கலி கன்சிடர்ட் அண்ட் ஃபிஃப்த்து வந்து குவின்செஸ் மிஸ்டிக்கலி கன்சிடர்ட் தான். ஆக்சுவலி குவின்செஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா இட்ஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் 5 ஆப்ஜெக்ட்ஸ் வித் 4 அட் தி கார்னர்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் அண்ட் த ஃபிஃப்த் அட் இட்ஸ் சென்டர். அதாவது ஒரு ஸ்கொயரில் ஒரு 4 டாட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் நடுவில் வந்து இன்னொரு ஃபிஃப்த் ஒரு ஆப்ஜெக்ட் இது மாதிரி இருக்கிறது தான் வந்து குவின்செக்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் யூஸ்டு ஃபார் தி 5 ஆன் அ டைஸ். நம்ம டைஸ்லாம் விளையாடும் போது கூட அதை யூஸ் பண்ணலாம். ஆர் பிளேயிங் கார்ட் அண்ட் இன் பிளான்டிங் ட்ரீஸ். இதுதான் வந்து குவின்செக்ஸ். இது ஃபஸ்ட்டு எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா 1658. எது கூடனா ஆர்ன் பரியல் இருக்கு இல்லையா, அது கூட தான் வந்து இதை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் இதில் வந்து ப்ரௌன் இருக்கார் இல்லையா, தாமஸ் ப்ரவுன், அவர் வந்து மேஜராக இதில் எதை இது பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா ஹெர்மெட்டிக் விஸ்டம். அதிகமாக இதில் வந்து ஹெர்மெட்டிக் விஸ்டம் பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து மிஸ்டிக்கல் விஷன், அதாவது இன்டர் கனெக்ஷன் ஆஃப் ஆர்ட் அண்ட் நேச்சர், அதாவது ஆர்ட்டுக்கும் நேச்சருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்டர் கனெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்பிள்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து இன்க்ளூடிங் நம்பர் 5 இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள்ஸ். அதுக்கப்புறம் இந்த குவின்செக்ஸ் பேட்டர்ன், அதுக்கப்புறம் இந்த ஃபிகர் 10 இருக்கு இல்லையா, அந்த த ரோமன் 10 லெட்டர் 10 அது, அண்ட் நெட்வொர்க் பேட்டர்ன், இதெல்லாமே வந்து இதில் நிறைய சிம்பிள்ஸ் அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் வந்து பேசிக்காக இவர் எதை சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் குவெஸ்ட் ஆஃப் ஹெர்மெட்டிக் ஃபிலாசபி. இதில் அதிகமாக ஹெர்மெட்டிக் ஃபிலாசபியும் அண்ட் நேம்லி ப்ரூஃப் ஆஃப் த விஸ்டம் ஆஃப் காட், இதை தான் வந்து அதிகமாக சொல்லியிருக்காரு. அண்ட் இதை எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா ஆலிவர் கிராம்வெல் வந்து ப்ரொடெக்டராக இருக்கும்போது அப்போ வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அந்த டைமில் தான் வந்து இந்த ஒர்க் அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்டு அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் எ நியோ பிளட்டானிக் அண்ட் நியோ பித்தாகரியன் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து இன்டர் கனெக்ஷன் ஆஃப் ஆர்ட் அண்ட் நேச்சர், அதாவது ஆர்ட்டுக்கும் நேச்சருக்கும் இருக்கக்கூடிய இன்டர் கனெக்ஷன், அதை பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீச் வந்து எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா த யூசேஜ் ஆஃப் தி வேர்ட்ஸ், அதாவது ப்ரோட்டோடைப் அண்ட் ஆர்கிடைப் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு சொல்கிறாங்க. அண்ட் அதிகமாக இதில் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா எப்படி வந்து காட் வந்து இந்த வேர்ல்டை இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் வந்து அதிகமாக இதில் வந்து பார்ப்போம். அண்ட் இந்த கார்டன் ஆஃப் சைரஸில் இருக்கக்கூடிய ப்ரிஃபேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து அவர் யாருக்கு டெடிகேட் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா அவருடைய பேட்ரன் வந்து நிக்கோலஸ் பேக்கனுக்கு தான் வந்து இந்த ப்ரிஃபேஸை வந்து அவர் வந்து டெடிகேட் பண்ணுறாரு. அண்ட் இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய சம்மரி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஓப்பனிங் லைன்ஸ், இந்த கார்டன் ஆஃப் சைரஸில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் லைன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா க்ரியேஷன் ஆஃப் தி காஸ்மோஸ், இந்த யூனிவர்ஸை எப்படி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலேருந்து தான் இந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி யாருன்னா ஆல்கெமிஸ்ட், எப்படி வந்து இந்த ஆல்கெமிஸ்ட், ஃபிசிஷியன்ஸ் இவங்களுக்குலாம் ரொம்ப இது ஒரு ஃபேசினேட்டட் விஷயமா இருக்கும். அதே மாதிரி தான் ப்ரௌனு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இந்த விஷயத்தெல்லாம் அவர் பார்த்தாரு. அது அவர் எப்படி அவரோட லைஃப் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா இந்த இதை வந்து லைஃப் லைட் அண்ட் பியூட்டி இதோட ஒரு சந்தோஷமாக இதோட இதை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த ஆக்ட் ஆஃப் கிரியேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து யார் கூட கம்பேர் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா ஆல்கெமிக்கல் ஓப்பஸ் இருக்கார் இல்லையா, அவர் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அண்டு காடை வந்து இவர் எப்படி பார்க்குறாருன்னு பார்த்தோன்னா ஒரு காஸ்மிக் ஆல்கெமிஸ்டாக வந்து அவர் வந்து பார்க்குறாரு காடை. அதுக்கப்புறமா வந்து இந்த கார்டன் ஆஃப் சைரஸ் இருக்கு இல்லையா, இது பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இல்லை அல்யூட்ஸ் டு தி வேல்கன் ஆஃப் தி ஆல்கெமிஸ்ட், அதாவது வேல்கன்னா வந்து என்னன்னு பார்த்தோன்னா த காட் ஆஃப் ஃபயர். ஓகேவா. அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து அதிகமாக வந்து யாரை சிம்பலைஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா பாரசெல்ஸ் அண்ட் ஆல்கிமி அப்படின்றவரை தான் வந்து சிம்பலைஸ் பண்ணி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டென்ஸ் ஆஃப் சிம்பலிசம் ஆஃப் சைரஸில் இருக்கக்கூடிய இந்த சிம்பலிசம்லாம் வந்து எது கூட ரொம்ப சப்ளிமெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபுட் நோட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீடருக்கு அவர் என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா டிவைன் ஃபிலாசபர், இதுதான் வந்து ஓப்பனிங் பேராகிராஃபில் சொல்கிறது. டிவைன் ஃபிலாசபர் அது வந்து யாருன்னா பிளாட்டோ.
அவர் தான் வந்து ஆத்தர் ஆஃப் தி பைபிள் ஆஃப் ஆல்கிமின்னு சொல்கிறோம். அவர் நேம்லி எதுன்னு பார்த்தோன்னா டிமியஸ். இதுதான் வந்து பிளாட்டோவோட ஒரு புக்கு. அதை பற்றியும் இதில் வந்து அவர் சொல்கிறாரு. அந்த கார்டன் ஆஃப் சைரஸில் ஃபுல்லாக அவர் எதை பற்றி ரீடர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா வித் ப்ரூஃப் ஆஃப் தி ஹையர் ஜியாமெட்ரி ஆஃப் நேச்சர், அதாவது இந்த இயற்கையோட வடிவம் வந்து எப்படி இருக்குது, அண்ட் க்ளோஸ்லி ரிலேட்டட் சிம்பிள்ஸ் ஆஃப் தி நம்பர் 5ல் இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டட் சிம்பிள்ஸ் அண்ட் த குவின்செக்ஸ் பேட்டர்ன், அப்புறம் இந்த ஃபிகர் வந்து 10 இருக்கு இல்லையா அது, அண்ட் த நெட்வொர்க் லோசேஞ்ச் ஷேப் இன் ஆர்ட் நேச்சர் அண்ட் ஃபைனலாக மிஸ்டிக்கல். இதை தான் வந்து அவர் அதிகமாக சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த ஃபிகர் 10 இருக்கு இல்லையா, 10 அதை வந்து எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஃபுல்னஸ் ஆர் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து இந்த கார்டன் ஆஃப் சைரஸில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவர் கொடுக்குறாரு. அதிகமாக எதுன்னு பார்த்தோன்னா சாக்ரட் ஜியாமெட்ரி இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இந்த வேர்ல்டை வந்து அவர் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக அவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இது வந்து சாப்டர் 2ல் இருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எதை பற்றி சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா ப்ரௌனிக்கு வந்து ஒரு கீன் பாட்டனிஸ்ட் அவர். அந்த சென்ட்ரல் சாப்டர் இந்த கார்டன் ஆஃப் சைரஸ்லேயுமே வந்து அதிகமாக நிறைய பொட்டானிக்கல் அப்சர்வேஷன் தான் இதில் வந்து நிறையா இருக்கும். நிறைய 140 பிளான்ஸ் எல்லாம் இதில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த ஆல்கமிஸ்ட்லாம் இருக்காங்களே அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஃபேவர்டு ஒரு இது எதுன்னு பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா பாட்டனி. அவங்களுக்குலாம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதாவது நாட் ஒன்லி ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக மட்டும் அவங்க அந்த ஃபிசிஷியன்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி நம்ம நேச்சரோட அந்த ஆர்கானிக் வேவ்ஸ் இதுக்காகவும் இந்த நேச்சரை பற்றின ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவுமே வந்து இது ஃபுல்லாக வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிறைய ஃப்ளார்ஸ் பற்றிலாம் சொல்கிறார். அதாவது சின்க்யூ ஃபாயில் அப்படின்றதுலாம் ஒரு பிளான்ட். அது வந்து எப்படி இருக்குன்னா அதில் 5 பெட்டல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து எதை பற்றினதுலாம் அதுலேருந்து நம்ம ஹெரிடிட்டி, க்ரோத் அண்ட் ஜெர்மினேஷன் இதெல்லாம் எப்படி வருது, அதனோட ஜென்ரேஷன் இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து ஒரு ஸ்பீச்சோட ஹார்ட் எதுன்னு பார்த்தோன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. யாருன்னா ப்ரௌன் இருக்கால, தாமஸ் ப்ரவுன், அவர் வந்து சொல்கிறார். அவருக்கு அதிகமாக வந்து இந்த பாட்டனி இதில் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பிளான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் தான் அவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நிறைய லிட்ரரி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ்க்கு வந்து கொடுக்குறாரு. அதாவது ஃபிசிஷியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கிங் ட்ரூத் இன் த லைட் ஆஃப் நேச்சர். அவங்களாம் வந்து உண்மையை வந்து எதில் தான் தேடிட்டுருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த நேச்சரில் தான் அவங்க வந்து உண்மையை வந்து தேடிட்டுருக்காங்க. அதாவது யார் சொல்கிறாங்கன்னா பார்செல்சஸ், அவரும் வந்து PARACELSUS பாரசெல்சஸ், அவருமே வந்து ஒரு ஆல்கமி. அவரை பற்றி இதில் வந்து சொல்லியிருக்காரு. நிறைய பிளான்ட்டோட லைஃப்பை வந்து நிறைய அப்சர்வ் பண்ணி இதில் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு ஸ்விஸ் ஆல்கமிஸ்ட். யாருன்னா ஸ்விஸ் ஆல்கமிஸ்ட் ஃபிசிஷியன் தான் வந்து இந்த பாரசெல்சஸ். அவர் ரிமைனிங் இருக்கக்கூடிய அவருடைய ஃபெல்லோ ஃபிசிஷியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அவர் வந்து என்கரேஜ் பண்ணுறாருன்னா டு சீக் ட்ரூத் இன் தி லைட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் வந்து அவர் வந்து நிறைய என்கரேஜிங் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோரிங் ஆர்ட் அண்ட் நேச்சருக்கு அப்புறம் எது மூலிமா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னா ஃபார் த எவிடன்ஸ் ஆஃப் த குவின்செக்ஸ் பேட்டர்ன். அது மூலிமா தான் வந்து இந்த ஆர்ட் அண்ட் நேச்சரை இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இதெல்லாம் சாப்டர் 4 அதில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார் தாமஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா ரிவீலிங் ஹிம்செல்ஃப் டு பி வெல் வெர்ஸ்ட் இன் தி கேபுலா அப்படின்றதுல வந்து இவர் ரொம்ப ரொம்ப வெல் வெர்ஸ்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா த பேசிக் மண்டல் ஆஃப் ஆல்கிமி, அது அவங்களோட பேசிக் இது வந்து என்னதுன்னு பார்த்தோன்னா அதில் எதை பற்றி சொல்கிறாருன்னா த டெய்ல் ஈட்டிங் யூரோபோரஸ் அதை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த டிஸ்கோர்ஸ் அவர் எப்படி கன்க்ளூட் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா இட்ஸ் அன் இமேஜரி ஆஃப் லைட், டார்க்னஸ் அண்ட் அன்னோயிங்னஸ். இதோட வந்து அவர் வந்து இந்த இதை வந்து கன்க்ளூட் பண்ணுறாரு. அண்ட் இதில் பேசிக்கலாக எதை பற்றி தான் மோஸ்ட்டாக இதில் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா விஷுவல் இமேஜரி அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அதை பற்றியும், அண்ட் எப்படி வந்து காட் வந்து இதை வந்து இந்த வேர்ல்டை வந்து நேச்சரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பற்றியும், அதுக்கப்புறம் இந்த நம்பர் 5 அந்த குவின்செக்ஸ் பேட்டர்ன் இது எப்படி இருக்குது இதை பற்றியும், அண்ட் அதுக்கப்புறமா வந்து சைரஸில் வந்து இவர் ஒரு எக்ஸாம்பிளர் எது கொடுக்குறாருன்னு பார்த்தோன்னா ஹெர்மெட்டிக் விஸ்டம், அதிகமாக வந்து ஹெர்மெட்டிக் விஸ்டமை பற்றி சொல்லியிருப்பாங்க. சைரஸ் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிளரி ஃபார்
இந்த கார்டன் ஆஃப் சைரஸ்ங்கிறது எதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குன்னு பார்த்தோன்னா ஹெர்மெட்டிக் ஃபேண்டோஸ்மெகோரியா லிட்ரேச்சர் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளரியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லீவிஸ் கெரோல்ஸோட ஆலிஸ் ஒண்டர்லா, இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆஃப் ஹெச்ஜி வெல்ஸ் இவங்களது மாதிரி இல்லாமல் இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு லைஃப் அண்ட் ரியாலிட்டியாக வந்து இருக்கும். ஆனால் அவங்களதுலாம் பார்த்தோன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக் பர்ஸ்பெக்டிவ், அதாவது அவங்களதுலாம் வேறு மாதிரி இருக்கும். பட் இவரோடது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு லைஃப் அண்டு ரியாலிட்டியோடு தான் இருக்க மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த கார்டன் ஆஃப் சைரஸ். அண்ட் இது வந்து 2 மேஜர் ஃபேக்டர்ஸ்னால இது அவ்வளோக்கு வந்து ரீடர்ஸ் கிட்ட வந்து போய் ஃபெமிலியர் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயும் அந்த அளவுக்கு ஒரு ஃபெமிலியராக வந்து இல்லை. ஃபஸ்ட்டாக வந்து என்னதுன்னு பார்த்தோன்னா இந்த எடிட்டோரியல் அண்ட் பப்ளிஷிங், அப்போ இருந்து இந்த எடிட்டோரியல் அண்ட் பப்ளிஷிங் இதெல்லாமே வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா தாமஸ் ப்ரவுனுக்கு ஃபுல்லாக வந்து எகெயின்ஸ்டாக இருந்துச்சு. அவரோட ஆர்டிஸ்டிக் இன்டென்ஷன்ஸ்க்கு ஃபுல்லாக வந்து எகெயின்ஸ்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்து இந்த விக்டோரியன் எடிஷன்லேருந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒமிட் பண்ணிட்டாங்க. இதனாலையுமே வந்து இந்த ஒர்க் வந்து அவ்வளோக்கு ஃபெமிலியர் ஆகலை. அதுக்கப்புறம் செகண்ட் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தோன்னா இதனோட டெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதனாலையுமே வந்து யாருக்கும் வந்து இது அந்தளவுக்கு வந்து ஃபெமிலியராக கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் வந்து இருக்கும். இந்த கார்டன் ஆஃப் சைரஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு லிட்ரரி எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெர்மெட்டிக் ஃபிலாசபிக்கு இது வந்து ஒரு லிட்ரரி எக்ஸாம்பிளாக வந்து இருக்குது இந்த ஒர்க்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செகண்டாக இது வந்து என்னதுன்னு பார்த்தோன்னா இந்த மிடில் 17th century இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எவிடன்ஸாக எது இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த ஒர்க் தான் வந்து இருக்குது. இது வந்து நிறைய ஹெர்மெட்டிக் ஃபிலாசபியை வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணும். ஸோ அதனால வந்து இந்த ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க்கை வந்து தாமஸ் ப்ரவுன் வந்து இந்த ஒர்க்கை முடிக்கிறாரு. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த ஒர்க். அண்டு இது ஆக்சுவலி இது பேசிக்காக இது வந்து என்னென்னு பார்த்தோன்னா ட்ரீஸ் அண்ட் வெஜிடேஷன் இதெல்லாம் வந்து எப்படி வந்து சொசைட்டி அண்ட் மிஸ்ட்ரி கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காடு வந்து எப்படி இந்த யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணார். அண்ட் அதிகமாக வந்து இந்த பிளான்ஸை வச்சு அவர் வந்து இந்த இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து அதிகமாக இந்த ஒர்க்கில் வந்து அவர் சொல்லியிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹெர்மெட்டிக் ஃபிலாசபி இதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பார். அதில் கொஞ்சம் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சார் தாமஸ் ப்ரவுன் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தோன்னா 1605. அண்ட் இவர் வந்து சார் தாமஸ் ப்ரவுனோட ரைட்டிங்ஸ் டிஸ்பிளே அ டீப் curiosity towards the natural world influenced by the scientific revolution of பேக்கனியன் தியரியில். அண்டு தேர்டு வந்து சார் தாமஸ் ப்ரவுன் வாஸ் knighted by சார்ல்ஸ் II. And which work of Sir Thomas Brown refers to the prevalence of false beliefs and vulgar errors ன்னு பார்த்தோன்னா Pseudodoxia Epidemica அப்படின்ற ஒரு ஒர்க். அண்ட் வாட் இஸ் த சப்டைட்டில் ஆஃப் தி கார்டன் ஆஃப் சைரஸ்னா த குவின்சிக்கல் லொசேஞ்ச். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து தி கார்டன் ஆஃப் சைரஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு இன் 1658. And the Garden of Cyrus was published along with the diptych companion வந்து Urn Burial கூட. And the Garden of Cyrus shows Sir Thomas Brown's complete understanding of a fundamental quest of hermetic philosophy தான் அதிகமாக. And Sir Thomas Brown dedicated his preface to his patron வந்து Nicholas Bacon. And the Garden of Cyrus depicts that God is viewed as a cosmic alchemist அப்படி சொல்கிறாரு. அண்ட் அவ்வளோதான் வந்து இந்த ஒர்க். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.